எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே 12th ஃபஸ்ட் லெசனான ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா அப்படின்றத பார்த்துட்டோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்தோம். அதில் எப்படி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, அதே மாதிரி எப்படிலாம் கொஷின் கேட்கலாம், அதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் ஸ்வதேஷி மூமெண்ட் இதை தான் பார்க்கலாம். ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் ஸ்வதேஷி மூமெண்ட் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எக்ஸ்ட்ரீமிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரெவல்யூஷனரியாக வந்து ஒரு விஷயத்தை செய்கிறத எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மாடரேட்ஸ் மிதவாதிகள் அப்படின்றவங்க எடுத்துக்கிட்டோம்னா பெட்டிஷன் கொடுக்குறதும் உண்ணாவிரதம் இருக்குது இப்படியாக வந்து ஒரு அமைதியான நான் வயலன்ஸ் இதில் ஏற்படுப்பாங்க. இதே எக்ஸ்ட்ரீமிசம் பார்த்தோம்னா இப்போ களத்தில் இறங்கி அவங்க டைரெக்டாக போய் இது பண்ணுறது எல்லாமே பண்ணுறது பார்த்தோன்னா இந்த எக்ஸ்ட்ரீமிஸோடது. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு மாடரேட்ஸு அதே மாதிரி இது பண்ணுறவங்களுக்கு என்னென்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் வந்து அவங்க பவர் வந்து அவங்களோட பிரிட்டிஷோட நம்மளுக்கு வந்து நிறையா இருக்கணும், அவ்வளோதான். அவங்க வந்து கண்ட்ரிபியூட் போகணுன்ற அவசியம் இது கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். இதே எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவங்களுக்கு பார்த்தோம்னா டோட்டலாக அவங்க வந்து நாட்டை விட்டே போயிடணும், ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஸ்டியூஷன் முதற்கொண்டு எல்லாமே நம்ம கையில் வந்து எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். ஸோ ரெண்டு பேருக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஸோ எப்படி அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து புதுசாக வந்தாங்க, ஏற்கனவே மாடரேட்ஸ் ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணும்போது மாடரேட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டாக போயிட்டு இருந்துச்சு. அதாவது அப்போ வந்து மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்ற ஒரு பிரிவினையே கிடையாது, நார்மலாக எல்லாமே ஐஎன்சியில் ஒரு எல்லாமே மெம்பர்ஸ் அப்படின்ற போகிறாங்க. அவங்களோட கொள்கையை பார்த்தோம்னா நான் வயலன்ஸ் அப்படின்ட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நடந்த பல விஷயங்களால் வந்து ரெண்டாக பிரிகிறாங்க மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லிட்டு. இப்படியாக எக்ஸ்ட்ரீமிசம் வந்து ரைஸ் ஆகுது. அது எப்படி ரைஸ் ஆச்சு, ஸ்வதேசி மூமெண்ட்னா என்ன, அது எப்படி ரைஸ் ஆச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பெங்காலில் தான் ஸ்வதேசி மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படின்னும் போது அதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்ன, அதே மாதிரி ஸ்வதேசி மூமெண்ட் எழுந்ததுக்கப்புறம் அந்த அடக்கிறதுக்காக பிரிட்டிஷ் இந்தியா வந்து என்னென்னலாம் விஷயம் வந்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரத் ஸ்பிளிட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் மாடரேட்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிரிவுக்கு மெயின் ரீசன் பார்த்தோம்னா சூரத் ஸ்பிளிட் அப்படின்றது. ஸோ அதில் என்ன நடந்துச்சு, அதே மாதிரி பார்த்தோம்னா பெங்காலில் தான் வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும், ரிவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் இது எல்லாமே. ஸோ அது எப்படி ஃபெமிலரைஸ் ஆச்சு, அதேமாதிரி தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் ஓகே, பட் வந்து தமிழ்நாடு லெவலையும் ஸ்வதேசி வந்து நடந்துச்சு, ஸ்வதேசி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அதில் யார் யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது விஓசி, அதாவது வஉசி நோலி அவங்க, பிவி சுப்பிரமணியம், சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி, இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா அந்த தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரீமிசமில் ரொம்ப ஒரு இதாக பங்கு பெற்றிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரோல் என்ன, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா விவி சுப்பிரமணியம், சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி 3 பேருக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், 3 பேர் வெவ்வேறு ஆள் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, நம்ம உள்ளே போயிடலாம். By the last decade of 19th century, there was a conspicuous resentment against moderate politics within the Indian National Congress. These feelings of resentment eventually evolved into urine referred to the extremists. அதாவது எக்ஸ்ட்ரீமிக் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு 19th century வாக்கில் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளாரி ஐஎன்சிலே பார்த்தோம்னா அவங்களோட மாடரேட் பாலிடிக்ஸ், அந்த மாடரேட்ஸ்னால் இவங்க ஐஎன்சியில் வந்து அந்த லெட்டர் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ளாரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. என்ன இப்போ பாரு வந்து பெட்டிஷன் கொடுக்குறதும் இது பண்ணுறதும் அவங்க நிராகரிக்கிறதும் அதை கண்டுக்கிறது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரே ஒரு உள்ளார ஒரு இது மாதிரி இருந்துச்சு. அதுதான் பின்னாடி அது ஒரு பெரிய விஷயமா வெடிச்சு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ட்ரெண்டே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து ரேடிக்கல் அப்படின்னும் இல்லைனா மிலிட்டன்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தோம்னா மாடரேட்ஸ்கோட மெடிக்கன்ட் பாலிசி, அவங்க ஃபாலோ பண்ணுறது மெடிக்கன்ட் பாலிசி, இந்த மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாடரேட்ஸ். ஸோ அவங்களோட அதாவது கொஞ்சம் பயந்தே வந்து ஒரு அப்ரோச் இருக்கும் அவங்க பிரிட்டிஷ் கிட்ட வந்து எது பண்ணாலுமே. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்றது சொல்லிட்டு. ஸோ இதனால தான் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து மிலிட்டன்ஸ் அப்படின்ற எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு லீடராக இருந்தவங்க தான் நம்ம பாலகங்காதர திலக், அதே மாதிரி பிபின் சந்திரபால், லாலா லஜபத் ராய் அப்படின்ற 3 பேர் தான். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் மெயினான ஒரு இதாக இருந்தவங்க பார்த்தோம்னா இவங்க 3 பேர் தான். யாருன்னா அதாவது லால் பால் பால் அப்படின்வாங்க. லால், இதில் பால், இதில் பால், அதே மாதிரி இதில் லால். ஸோ லால் பால் பால் ட்ரியம்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து மெயின் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னாவே இவங்க தான் மெயினாக. ஸோ இவங்க வந்து என்னென்ன ஊர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ பாலகங்காதர திலக் அவங்க பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, நெக்ஸ்ட் பிபின் சந்திரபால் வந்து பெங்கால், லாலா லஜபத் ராய் வந்து பஞ்சாப் சேர்ந்தவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு இடம்
ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடம்னாவே இந்த 3 இடம் தான் இருப்பாங்க. 3 இடம் தான் இருந்துச்சு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா, நம்ம பாலகங்காதர திலக் வந்து மகாராஷ்டிரா அப்படின்றத நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிபின்னா BIBE அப்படின்னு இருக்கா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபின்னா பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு. லாலா லஜபத் ராய் பஞ்சாப்ன்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இவர் வந்து பஞ்சாப் கேசரின்னு சொல்லுவாங்க, பஞ்சாப் லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ப்ரைமரி ரீசன் இந்த பாயிண்ட் பார்த்தா வந்து தெரியும். ஸோ ப்ரைமரி ரீசன் ஃபார் த ரைஸ் ஆஃப் இந்த ட்ரெண்ட் ஏன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேக்ஷனலிசம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபேக்ஷனலிசம் இந்த காங்கிரஸ், அதே மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் வித் மாடரேட் பாலிடிக்ஸ், அதே மாதிரி ஆங்கர் அகைன்ஸ்ட் லார்ட் கசன் ஃபார் டிவைடிங் பெங்கால். இந்த 3 ரீசனால தான் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்ற ட்ரெண்ட் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கணும். ஃபேக்ஷனலிசம் இன் காங்கிரஸ், அதே மாதிரி மாடரேட் பாலிடிக்ஸோட ஒரு கடுப்பான அந்த ஒரு நிலைமை, அதே மாதிரி லார்ட் கசன் வந்து பெங்காலை டிவைட் பண்ணிடுவான், அதனால வந்து ஒரு கோபம். இந்த 3 நாளையும் தான் இந்த எக்ஸ்ட்ரீமிசம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த லைன் ரொம்ப முக்கியம். த பார்ட்டிசன் ஆஃப் பெங்கால் இன் 1905 எ ப்ரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரிட்டிஷ் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. நிறைய விஷயத்தில் பிரிட்டிஷ் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இயர்லி ரிவால்ட் எகென்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இதுக்கு முன்னாடி நடந்த இதில் பார்த்தோம்னா அந்த பாளையக்கார சிஸ்டம் இருக்கும். அதில் பார்த்தோம்னா அதுலேயுமே வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, அந்த பாளையக்காரஸ் நடுவுலே வந்து கலகம் மூட்டி விட்டு பிரச்சனை பண்ணி பிரித்து அவங்கள வந்து தனித்தனியாக பிரித்து அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைட் பாலிசி தான் வந்து அங்கேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் தான் இங்கேயும் பெங்காலை வந்து தனியாக பிரித்து விட்டு டிவைட் அண்ட் பாலிசி ரூல் பாலிசி, அதாவது பிரித்தாளும் கொள்கை அப்படின்றது வந்து இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் தான் இந்த 1905 நடந்த பார்ட்டிசன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்கலாம், டேஸ் இஸ் ப்ரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரிட்டிஷ் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்ட்டிசன் ஆஃப் பெங்கால் 1905 ஸோ அதே மாதிரி பார்ட்டிசன் ஆஃப் பெங்கால் 1905 இஸ் ப்ரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரிட்டிஷ் டேஸ் பாலிசின்னு கேட்கலாம். இப்படி வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா கேட்டலிஸ்ட் ஃபார் க்ரோத் ஆஃப் ஆன்டி காலனியல் ஸ்வதேசி நேஷனலிசம். ஸோ அந்த பிரிட்டிஷ் காலனி எதிர்த்து ஒரு ஸ்வதேசி நேஷனலிசம் வரதுக்கு இது ஒரு முக்கியமான கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டுருக்குன்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ரொம்ப ஒரு எழுச்சியாக நடக்குது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து ஆட் பண்ணும்போது அது சீக்கிரமாக அந்த விஷயம் வந்து நடக்கும் இல்லையா, ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. ஸோ அதுதான் வந்து இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்றாங்க. ஸோ வந்து சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு INC ஃபார்ம் பண்ணாங்க, அந்த பெட்டிஷன் கொடுக்குறது இப்படி போயிட்டே இருந்துச்சு. பட் வந்து எப்போ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை வந்து இந்தியா விட்டு பிரித்தாங்களோ அப்போவே வந்து இன்னும் அவங்களுக்கு ஒரு வெறி வந்துச்சு. இவங்க வந்து இப்படிலாம் வந்து பிரிக்கிறாங்க, நம்மளுக்குள்ளார பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வந்து இன்னும் ஒரு ரெவல்யூஷனராக இன்னும் ஒரு தீவிரமாக வந்து அந்த நேஷனலிசம் நம்ம பிரச்சனைகளை போன ரீசன்ஸை அந்த நம்ம நாடு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஒரு கேட்டலிஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்? ஓகே, இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸ்வதேசி மூமெண்ட்டோட இயர் டைம்லைன் பார்த்தோம்னா 1905 1911 அப்படின்றத பார்த்தா இந்திய நேஷனல் மூமெண்ட், அதாவது காந்தி வரதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வதேசி மூமெண்ட் தான் 1905 1911. ஸோ இது வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கதை மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏரியா போகலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வெர்னாகுலர் ப்ரெஸ் வந்து ரொம்ப ஒரு ப்ரனவுன்ஸ்டு அந்த டைமில் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா வந்து இது பண்ணி அது மூலமாக தான் நிறையா என்ன பண்ணுறாங்கன்னா பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காகவோ இல்லை அவங்களுக்குள்ளார ஒரு நேஷனலிசம் தோன்றதுக்காகவோ இந்த வெர்னாகுலர் ப்ரெஸ் வந்து ரொம்பவே கை கொடுத்துச்சு அப்படின்றாங்க. அந்த வெர்னாகுலர் ப்ரெஸ்ஸில் பார்த்தோம்னா இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்வதேஷ்மித்ரன் நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டில் ஸ்வதேஷ்மித்ரன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா 1891. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. 1891 யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா ஜி சுப்பிரமணியம் அப்படின்றவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, தமிழ்நாட்டில் ஜி சுப்பிரமணியன்றோம் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜி சுப்பிரமணியம் ஸ்டார்ட் பண்ணுவார். அதை பார்த்தோம்னா 1899 பார்த்தோம்னா டெய்லியாக மாற்றுவாங்க. அதாவது வீக்லியாக வந்து மெகாசினா டெய்லி நியூஸ் பேப்பராக வந்து மாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கேசரி திலகர் வந்து ஆரம்பிச்சது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த திலகர் ஆரம்பித்த கேசரி மகாராஷ்டிராவில் கேசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்னாகுலர் ப்ரெஸ். அதே மாதிரி பெங்காலில் யுகாந்தர் அப்படின்ற ஒரு ப்ரெஸ். இந்த மூணுமே பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேட்கலாம், ஸ்வதேசமித்ரன், கேசரி, யுகாந்தர் அப்படின்னு போட்டு ஒன்று மேட்ச் மாதிரி கேட்கலாம்.
இல்லைன்னு பார்த்தோம்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு கேட்கலாம். இதான் அதனால் இது பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே சரி ஓகே. இப்போ வெர்னாக்கல் ப்ரெஸ் இந்த மாதிரிலாம் வந்து பல விஷயத்தால் வந்து என்ன ஆகுதுன்னா நேஷனலிசம் வந்து எல்லாமே பரவ ஆரம்பிக்குது. சரி ஓகே. இந்த மாதிரி சப்போர்ட் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கங்காட்டியும் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரிப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அதை சப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்ட்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ அது மூலிமா வந்து அவங்க அடக்க முடியும் அப்படின்னு நினச்சி அதை போடுறாங்க. அதில் முக்கியமானது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த இயர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பப்ளிக் மீட்டிங்ஸ் ஆக்ட், அதாவது பப்ளிக்கில் மீட்டிங் போடுறாங்க இல்லையா, அந்த ஆக்ட் 1907 அது போடுறாங்க. எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட், அதை வெடிகுண்டு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1908. அதே இதில் பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் அண்ட் அஃபென்ஸ் ஆக்ட், அதாவது நியூஸ் பேப்பரில் அவங்களுக்கு எதிராகவோ இல்லை அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி எதுவும் வந்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அது அஃபென்ஸ் ஆக்ட். அது பார்த்தோம்னா 1908 ரெண்டும். அது எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட், அதே மாதிரி நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் ஆக்ட் அது வந்து பார்த்தோம்னா 1902 ஒரே வருஷம். பப்ளிக் மீட்டிங் ஆக்ட் பார்த்தோம்னா 1907. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் 1910. இந்த 1910 இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் மூலிமா தான் ஆனி பெசன்ட்டுக்கு பார்த்தோம்னா நிறைய பெரிய ஒரு பல்கி அமௌண்ட்டாக அவங்களோட ப்ரெஸ்ஸுக்கு வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் 1910 இது நாலுமே ரொம்ப முக்கியம். இயரோட பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், நேஷனலிசமோட ஆக்டிவிட்டீஸை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா பப்ளிக்காக நடக்கிற மீட்டிங்லாம் போய் நோட் பண்ணிட்டு வரணும். அதாவது எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா ஷார்ட் ஹேண்ட் வாஸ் யூஸ்டு பை த போலீஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டு ரெக்கார்ட் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ். அந்த பொலிட்டிக்கலாக உரை நிகழ்த்துவாங்க இல்லையா, அந்த இதை ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி, ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ்ஸில் எழுதுவாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து இதை வந்து சப்மிட் பண்ணுற அளவுக்கு ஒரு பயத்தோடு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதாவது வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்டால் எந்த அளவுக்கு பரவச்சு அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு பார்ட் பார்த்தோம்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தோம்னா முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லார்ட் கர்சன் இவரால் தான் வந்து பெங்கால் பார்ட்டிஷன் வந்து நடந்துச்சு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இவர் பார்த்தோம்னா கவர்னர் ஜெனரல் அண்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா January 6, 1899, அதாவது 6/1/1899 அந்த டைமில் பார்த்தோம்னா அவர் ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் அந்த டைமில் தான் பிரிட்டிஷ் வந்து அந்த ஃபெமைன் பிளேக் இந்த மாதிரி நிறைய விஷயத்தால் அதுனால ஒரு செம கடுப்பில் இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கர்சன்றதுக்கப்புறம் ஏதாவது மாறுவான்னு பார்க்குறாங்க, பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே மாறல. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாருன்னா நிறைய ரெப்ரெசிவ் மெஷர்ஸ் தான் கொண்டு வராரு, எப்படி அடக்கணும் அப்படின்றதான் வந்து பண்ணுறாரு. என்னென்னலாம் அவர் அந்த கர்சன் அந்த ஆள் வந்து என்னென்னலாம் வந்து மிஷ்யூஸ் வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா கல்கத்தா கார்பரேஷன் 1899 வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதில் பார்த்தோம்னா இந்தியன்ஸோட ரெப்ரஸன்டேட்டிவாக வருவாங்க இல்லையா, அவங்களோட நம்பர்ஸ் வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாரு கல்கத்தா கார்பரேஷன் 1899 வந்த உடனே. அடுத்த யூனிவர்சிட்டி ஆக்ட் ஆஃப் 1904 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை போட்டு கல்கத்தா யூனிவர்சிட்டி அவர் டைரக்ட் கண்ட்ரோலுக்கு கவர்மெண்ட் கீழே கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1904 அப்படின்னு சொல்லி போட்டு, அதாவது இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நிறையா இதனால தானே நிறைய பரவுது, ஸோ அதுக்கு வந்து நிறைய ஒரு ரூல்ஸ்லாம் போட்டு அதை வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஃபைனலாக பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு கொம்பு சீவி விட்ட மாதிரி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு 1905 இந்த மாதிரி வந்து ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்சி தான் இவர் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கல்கத்தா கார்பரேஷனில் இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவ் நம்பரை கம்மி பண்ணுறாரு ஃபஸ்ட்டு 1899. யூனிவர்சிட்டி ஆக்ட் ஆஃப் 1904 அப்படின்னு சொல்லி போட்டு கல்கத்தா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் டைரக்ட் கண்ட்ரோலுக்கு இறக்குறாரு. அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் ஆக்ட் 1904 அப்படின்னு போட்டு இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸோட நேஷனலிசம் டோனை வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுமாதிரி ஃபைனலாக பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து இவரால் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் பண்ண இந்த வேலையால் பார்த்தோம்னா இந்தியா லெவலில் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா பல ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து ஒரு புது அத்தியாயத்தை வந்து நுழையிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இந்த பெங்கால் பார்ட்டிஷன் வந்திருக்கு. பிகாஸ் அந்த டைமில் தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து அவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருந்து கடைசியாக பொங்கி எழுவாங்க, அந்த மாதிரி பொங்கி எழுந்த இந்த டைம் தான் வந்து பெங்கால் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த நியூ பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பெங்கால் பிரசிடென்சி ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் வாஸ் இண்டீட் ஆஃப் அன்மேனேஜபிள் இன் சைஸ். ஏன்னா அது வந்து பெருசாக இருந்ததுனால அதை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு 1860 அந்த டைமில் பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ 1860 இது ஆரம்பிச்சிருக்கு, அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்ட்டிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தோம்னா மறுபடியும் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அந்த பேஜ் பார்த்தோம்னா March 1890 ரிவைவ் ஆகுது. கேட்கலாம், த ஸ்கீம் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வாஸ் ரிவைவ்டு. எப்போ ரிவைவ் பண்ணாங்கன்னா March 1890. In Assam, when Curzon went to a tour, he was requested by European planters to make a maritime outlet closer to Calcutta to raise the dependence on Assam Bengal Railway. ஸோ வந்து கல்கட்டா பக்கமே வந்து மேரிடைம் அவுட்லெட் கொடுங்க, ஏன்னா வந்து எங்களால் அசாம் பெங்கால் ரயில்வே வந்து எங்களால் டிபெண்ட் பண்ணியிருக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த அசாமில்
யூரோப்பியன்ஸ் வந்து கல்டிவேட் பிளான்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, இண்டிகோ கல்டிவேட்டர், இவங்கெல்லாம் கேஸ்டர் கல்டிவேட்டர்ஸ்லாம் அவங்களாம் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தோம்னா, டிசம்பர் 1903 அந்த டைமில் கர்சன் என்ன பண்ணுறாரு, மினிட்ஸ் ஆன் இந்த லைன் பார்த்துக்கோங்க, மினிட்ஸ் ஆன் டெரிட்டரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து பெங்கால் அசாம் இதை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு பெங்கால் வந்து பிரிக்கலாம், பார்ட்டிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அதுதான் மினிட்ஸ் ஆன் டெரிட்டரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இது பின்னாடி பார்த்தோம்னா ரிஸ்லே பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை மாற்றி இது வந்து பண்ணுறாங்க. ஸோ 2 ரீசன் வந்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தோம்னா ரிலீஃப் ஆஃப் பெங்கால் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அசாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரீசன் கொடுக்குறாங்க. சும்மா ஒரு பேருக்காக தான் இது. பட் அந்த அவங்களோட இதே பார்த்தோம்னா இந்தியன் அதாவது இந்தியாவில் முஸ்லீம் அண்ட் ஹிந்துஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டிவைட் அண்ட் பாலிசி யூஸ் பண்ணி, டிவைட் ரூல் பாலிசி யூஸ் பண்ணி அவங்க பிரிக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா பெங்காலில் பார்த்தோம்னா அந்த டைமில் பயங்கரமான ஒரு ரெவல்யூஷன் அந்தளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு வந்து பார்த்தோம்னா பெங்கால் தான். ஸோ அதனால் பிரித்து வச்சிட்டோம்னா இவங்களுக்குள்ளார வந்து ஒரு 2 பேருக்குள்ள வந்து எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லைனா இதை வந்து அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மெயினான ஒரு ரீசனாகவே இது இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த ரிப்போர்ட் பார்த்தோம்னா conceal information on how the plan was originally devised for the convenience of British officials and Europe businessmen. அதாவது ரீசன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிலீஃப் ஆஃப் பெங்கால் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அசாம்னால தான் வந்து நாங்கள் இதை பிரிக்கிறோம் அப்படின்றாங்க. பட் உண்மையிலே என்னன்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸரோட கன்வீனியன்ஸ்க்காகவும் யூரோப்பியன் பிஸ்னஸோட கன்வீனியன்ஸ்க்காக தான் இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்ற உண்மையை வந்து சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிசம்பர் 1903 1905 பார்த்தோம்னா இது இனிஷியல் ஐடியா ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆர் ரீஷஃப்லிங் சம் ஏரியா ஃப்ரம் பெங்கால் வாஸ் சேஞ்ச் டு ஃபுல்-ஃப்ளெஜ்ட் பிளான் ஆஃப் பார்ட்டிஷன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ரீஷஃபில் பண்ணோம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இங்கேருந்து அங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தா பார்ட்டிஷன் தனியாகவே பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 1903 1905 வந்து முடிவு பண்ணி அதுக்கு வந்து ஃபுல்-ஃப்ளெஜ்டாக ரொம்ப ஒரு இதாக வந்து 2ஆக பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தோம்னா நியூ ஈஸ்டர்ன் பெங்கால் அண்ட் அசாம், நியூ ஈஸ்டர்ன் பெங்கால் அப்புறம் அசாம், வேர் டு இன்க்ளூட் த டிவிஷன் ஆஃப் சிட்டாகாங், டாக்கா, பார்ட்ஸ் ஆஃப் ராசா ஹில்ஸ் ஆஃப் டிபேரியா, அசாம் ப்ராவின்ஸ் அண்டு மால்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. எய்ம் அட் ஹிந்து முஸ்லீம் டிவைட். அதாவது கர்சனோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா அதாவது பிரிட்டிஷ் ரூலுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கிற பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ், பெங்காலில் நடக்கிற பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து சப்ரஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹிந்து முஸ்லீம் நடுவில் வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தணுன்றது தான் அவரோட மெயினான ஒரு இன்டென்ஷன். ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து இன்டென்ஷனலாக இக்னோர் பண்ணிட்டு பார்ட்டிஷன் அந்த பெங்கால் வந்து பிரிக்கிறதுக்கு பதிலாக பல ஒரு ஐடியாஸ் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே கர்சன் வந்து கேட்குற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த ப்ரொபோசஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவரோட இன்டென்ஷனே வந்து ஒரு பிரிட்டிஷ் ரூலை வந்து எகென்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு சப்ரஸ் பண்ணணும், அதுக்காக இது பிரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடமெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அது பார்த்தோம்னா எப்படி அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாகிரபிக்கலாக வந்து அதை ரிவர் பகீரதி அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்கலாம். ஜாகிரபிக்கலாக டிவைட் பண்ணுற ரிவர் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னா ரிவர் பகீரதி. அந்த இதுக்கு ரிவர் பகீரதிக்கும் இதுக்கும் நடுவில் வந்து பிரிவினை உருவாக்கணும் அப்படின்றது அவரோட பிளான். ஏன்னா அது ஜாகிரபிக்கலாக கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணுது. ஸோ அதுலேருந்து இப்படி பிரிச்சிடலாம், ஈஸ்டர்ன் பெங்கால் வெஸ்டர்ன் பெங்கால் அப்படின்னு பிரிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுறாரு. என்ன ரிவர்னு கேட்பாங்க, பகீரதி ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, அதே மாதிரி ஈஸ்டர்ன் பெங்கால் டாமினேட்டட் பை முஸ்லீம்ஸ், அதே மாதிரி வெஸ்டர்ன் பெங்கால் டாமினேட்டட் பை ஹிந்துஸ். இது ரொம்ப முக்கியம். ஈஸ்ட்டில் பார்த்தோம்னா முஸ்லீம்ஸ், வெஸ்ட்டில் பார்த்தோம்னா ஹிந்துஸ், நடுவில் பார்த்தோம்னா 2 பேர் கலந்துருக்காங்க. ஸோ இப்படியாக தான் இருக்காங்க, இந்த மாதிரி பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளான் பண்ணி அவர் வந்து இதுவும் பண்ணிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டைமு டாக்கா அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டு February 1904 வந்து போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா கர்சனு முஸ்லீம்ஸ்க்கு, அதாவது ஈஸ்ட் பெங்காலில் உங்களுக்கு தனியாக நியூவாக ஒரு ப்ரொவின்ஸ் வந்து நான் பிரித்து கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து ஓல்டு முஸ்லீம்லாம் லைக் மொபைல் சிலிந்துன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த டைம்லேருந்து நீங்கள் அனுபவிக்காத ஃப்ரீடம் வந்து நீங்கள் இப்போ அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பொய்யா ஒரு பிரச்சாரத்தை வந்து பண்ணுறாங்க. அதாவது அவங்ககிட்ட ஒரு நல்ல இது வாங்கணும், நல்ல பேர் வாங்கணும். நல்ல பேர் மீன்ஸ் இது பிரிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ரீசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நினைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. பட் அவங்களாம் அது கேட்குற மாதிரி கிடையாது. அவங்கள வந்து டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பார்ட்டிஷன் பார்த்தோம்னா அவங்கள வந்து ஒன்றா தான் சேர்த்துச்சு தவிர பிரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, பெங்காலியோட ஐடென்டிட்டி அமாங் த பீப்புள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கதை மாதிரி ஜஸ்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மெயினான ரீசன் என்ன பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து அந்த டைமில் அங்கேருந்து அவங்களுக்குள்ளார வந்து ஒரு அந்த நியூஸ் பேப்பர்லாம் நிறையா அவங்க எழுதுறாங்க இல்லையா, ஸோ அது மூலிமா எப்படிலாம் அவங்க பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மூலிமா அவங்க மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைக்கிது அது மூலிமா. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து பிரியறதுக்கு பதிலாக ஒன்றா இன்னும் தான் ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நேஷனலிசம் வந்து அவங்களுக்குள்ளார பரவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இப்போ பார்ட்டிஷன் பண்ணுறாங்கன்னே வந்து விட்டுருக்க மாட்டாங்க இல்லையா, ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து ஆரம்பித்து அந்த பார்ட்டிஷன் வந்து நடக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் மிலிட்டன்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ், அதே மாதிரி மாட்ரேட்ஸ் 2 பேருமே வந்து டிசம்பர் 1903 வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க.
இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்றத. ஸோ அதுலேருந்து வந்து ஒரு இதில் இருந்திருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நிறைய லீடர்ஸ் லைக் சுரேந்திர பானர்ஜி, கே மித்ரா, அதுக்கப்புறம் பிரித்விஷ் சந்திர ராய், இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா பெட்டிஷன் போடுறதும் ப்ரேயர் பண்ணுறதும் இப்படியாகவே வந்து ஒரு அந்த பார்ட்டிஷனுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாலாம் ஒன்றுமே பண்ணல. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து இதனால வந்து ஒரு கடுப்பில் தான் இருந்திருக்காங்க. ப்ரேயர் பெட்டிஷனில் இன்னமும் இருக்காங்க, இவ்வளோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்கும்போது கடைசியாக பார்த்தோம்னா அஃபிஷியலாக வந்து டிக்ளேரே பண்ணிடுறாங்க பெங்கால் வந்து பார்ட்டிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போன்னு பார்த்தோம்னா 19th ஜூலை 1905 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயரில் பார்த்தோம்னா டிக்ளேர் பண்ணுறாங்க. இன்னும் பிரிக்கல, டிக்ளேர் தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 1907 1905 நாங்கள் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுறாங்க, நான் பெங்காலை வந்து பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னைக்கு 1907 1905 1907 1905 ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை வந்து இவங்களால் வந்து பிரிக்க முடியல. இந்த பெட்டிஷன் கொடுத்தோ இல்லை வந்து ப்ரேயர் இந்த மாதிரிலாம் பண்ணி எதுவுமே பண்ண முடியல. இதனால் எக்ஸ்ட்ரீமிஸ்டான பிபின் சந்திரபால், அஸ்வின் குமார் தத்தா, அரவிந்த கோஷ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறாங்க, ஏன்னா ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொட்டஸ்ட்லாம் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூ டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது தனியாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் குட்ஸை வந்து நம்ம பைக்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அவங்க அதுக்குள்ளே பேசி மாட்ரேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இது பண்ணலாம், பிரிட்டிஷ் இதெல்லாம் கூட்ஸ்லாம் வந்து பைக்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே இவங்க பெட்டிஷன் போடுறது இதெல்லாம் மீறி கடைசியாக வந்து பிரிட்டிஷை புறக்கணிக்கணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா மாட்ரேட்ஸ் பார்த்தோம்னா அவங்களோட கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் மெத்தட்ஸ், அதான் நம்ம பெட்டிஷன் மெடிடேஷன் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுக்கிறாங்க. ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம். இது எப்போ டிசைட் பண்ணுறாங்க, எங்கே டிசைட் பண்ணுறாங்க பார்த்தோம்னா கல்கத்தாவில் 17th ஜூலை 1905. இப்போ வந்து அந்த டைமில் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணது எப்போ 19th ஜூலை 1905 19th ஜூலை 1905 வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ 17th ஜூலை 1905 பார்த்தோம்னா பிரிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக டிசைட் பண்ணுறாங்க. கல்கத்தாவில் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், திரண்டு போய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட் பார்த்துக்கணும். ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது எப்போ 17th ஜூலை 1905. ஸோ அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 19 ஜூலை 1905. ஸோ வந்து ஒரு 2 டேட் வந்து தள்ளி வரும். 17th ஜூலை 1905 19th ஜூலை 1905 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி பார்த்தோம்னா பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் எல்லாமே வந்து நான் பாய்காட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து சொல்கிறாரு. 7th ஆகஸ்ட்டில் பார்த்தோம்னா கல்கத்தா டவுன் ஹாலில் அதாவது ஒரு அஃபிஷியலாக வந்து ஃபார்மலாக ஒரு கூட்டம் கூடி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 7th ஆகஸ்ட்டில் கல்கட்டா டவுன் ஹாலில் இது முடிவு பண்ணுறாங்க அப்படின்றது இந்த லைனும் ரொம்பவே முக்கியம். ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 7th ஆகஸ்ட்டுக்கு பதிலாக ஜூலையோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 7th ஆகஸ்ட்ன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ however the agenda of Swadeshi movement was still restricted to securing an annulment of partition and the moderates were very much against placing the camp against a full scale passive resistance. ஓகே, இது என்ன பண்ணுறாங்கன்னா என்னதான் வந்து ஸ்வதேசி மூவ்மெண்ட் வந்து ஜஸ்ட் வந்து அந்த பார்ட்டிசன் வந்து தடுக்கணும், அவ்வளோதான் விஷயமே. மாட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும் அப்படின்றலாம் ஒன்றுமே கிடையாது. பட் வந்து மிலிட்டன்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு மாஸ் ஸ்ட்ரகிள் மாதிரி பண்ணி எப்படியோ அவங்க துரத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. இதுதான் அந்த மாட்ரேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீமிஸ்க்கும் எல்லாம் ஒரு வித்தியாசம். ஸோ மாட்ரேட்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் வந்து இந்த பார்ட்டிசன் வந்து ரத்து பண்ணால் போதும், அனல்மெண்ட் பண்ணால் போதும். ஆனால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்த்தா இது இன்னும் பெருசாக பூதாகரமாக கிளப்பி இவங்க வந்து நாட்டை விட்டு கிளப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஸோ முறையாக ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இந்த ஆன்டி பார்ட்டிஷனுக்கு எதெல்லாம் வந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் உங்களோட ஸ்காலர்ஷிப்ஸு மற்றதெல்லாம் வந்து நாங்கள் இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த இது கேட்கல. நாங்கள் உங்கள் இன்ஸ்டியூஷனில் படித்தா தானே நீங்கள் இதெல்லாம் ரத்து பண்ணுங்க, உங்கள் இன்ஸ்டியூஷனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கி போட்டு வராங்க. அதே மாதிரி இந்த வக்கீல்களாம் படிச்சுட்டு இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பாங்களே அவங்க எல்லாருமே வந்து ரிசைன் பண்ணிட்டு எனக்கு உங்கள் வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய இதாக நடக்குது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் சச் அஸ் துர்கா பூஜா வேர் யூட்டிலைஸ் டு இன்வோக் த ஐடியா ஆஃப் பைகாட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது துர்கா பூஜாஸ். அதே மாதிரி அஃபிஷியலாக வந்து பார்ட்டிசன் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது அதாவது பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்க, பிரிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது 16/10/1905 டிக்ளேர் பண்ணது எப்போ 17th ஜூலை 1905 கரெக்டுண்ணா. 19th ஜூலை 1905 17th பார்த்தோம்னா ப்ரொட்டஸ்ட் இது பண்ணணும்னு சொன்னாங்க.
லைனாக பார்க்கலாம். 17th ஜூலை 1905 பார்த்தோம்னா ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. இதே 1907-1905 பார்த்தோம்னா அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 16/10/1905 இந்த டேட்டில் பிரிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து டே ஆஃப் மோர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே பாடிக்கிட்டு போய் வந்தே மாதரம் பாடிக்கிட்டு கங்காவில் போய் எல்லாமே குளிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர்ட் ஆஸ் அ டே ஆஃப் மோர்னிங். ஸோ கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எப்போ வந்து ப்ரொடெஸ்ட்டு அதுக்கு எகேன்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 17/7/1905 எப்போ அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுறாங்க 19/7/1905. அதே மாதிரி கடைசியாக எப்போ பார்ட்டிஷன் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 16/10/1905. ஓகே. பாய்காட் அண்ட் ஸ்வதேசி மூமெண்ட்ஸ் இன் பெங்கால் 1905 1911 முன்னே பார்த்தோம். ஸ்வதேசி மூமெண்ட்னாவே 1905 to 1911 இயர் முக்கியம். சச் எஃபோர்ட்ஸ் போத் ஆர்கனைஸ்ட் அண்ட் ஸ்பான்டேனியஸ் லேட் ஃபவுண்டேஷன் ஃபார் சஸ்டெயின். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை, அப்படியே அதில் கதையாக வரும். ஓகே, வேறு என்ன சொல்கிறாங்க பார்த்தோம்னா ஜி சுப்பிரமணியம் அவர் வந்து பார்த்தோம்னா நேஷனலிஸ்ட் லீடர் ஃப்ரம் மெட்ராஸ். இவர் வந்து ஸ்வதேஷி மூமெண்ட்னா என்னன்னு வந்து பண்ணுறாரு, அதாவது ரிவால்ட் அகேன்ஸ்ட் த ஸ்டேட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இன் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் த நேஷனல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு ஸ்வதேஷி மூமெண்ட்டுக்கு. இது கோபாலகிருஷ்ண கோகலே வந்து என்னன்னு சொல்கிறார் பார்த்தோம்னா ஸ்வதேஷி மூமெண்ட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அவர் இண்டஸ்ட்ரி பட் ஃபார் அன் ஆல் அரௌண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் அவர் நேஷனல் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ கேட்கலாம் இந்த கோர்ஸ் கொடுத்து யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்தோம்னா the movement of Swadeshi and boycott was practiced as anti-colonial political agitation and not as a viable method to achieve dignity and freedom in life அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்கலாம் என்ன ப்ராக்டிஸ், அதாவது என்ன ப்ராக்டிஸ் பார்த்தோன்னா ஆன்டி கொலோனியல் பொலிட்டிக்கல் எஜுகேஷனுக்கு இருந்துச்சு. பட் வந்து நாட் எ வயபிள் மெத்தட் டு அச்சீவ் டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீடம் இன் லைஃப் இப்படி கொடுத்துட்டு லைனாக கொடுத்துட்டு இந்த நாட் அப்படின்றத எடுத்துட்டாங்கனாவே அது மீனிங்கே மாறி போயிடும். ஸோ அப்படின்றத அதை நோட் பண்ணணும். ஸோ நாட் எ வயபிள் மெத்தட், டிக்னிட்டி அண்ட் அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மெத்தட் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் மாதிரி கிடையாது அப்படின்றாங்க. மெத்தட் அப்படின்னு சொல்லலை, ஜஸ்ட் இது வந்து ஆன்டி காலோனியல் பொலிட்டிக்கல் எஜுகேஷன். ஒரு இப்போ அந்த காலனிக்கு பிரிட்டிஷ் காலனிக்கு எதிராக ஒரு நடத்துகிற ஒரு புரட்சி மாதிரி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சே தவிர இது வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி மாதிரி, நல்ல ஒரு வழி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேசி. ஸ்வதேசிலே பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேசின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா செல்ஃப் ஹெல்ப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் பண்ணுது. அது செல்ஃப் ஹெல்ப், அதை பாய்காட்னா மொத்தமாக வந்து புறக்கணிக்கிறது. ஓகே, புறக்கணிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம பொருள் வேணும், சோப்போ இல்லை துணியோ வேணும், என்ன பண்ணணும், செல்ஃப் ஹெல்ப் நாமளே வந்து தயாரிச்சுக்கணும். அதெல்லாம் வந்து ஸ்வதேசி, கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேசி அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லேருந்து வந்துடணும். ஸ்கூல் வேணுமா, நம்ம நாமளே வந்து கட்டணும், இந்த மாதிரி வந்து அவங்களோட இதாக இருந்திருக்காங்க ஸ்வதேசி இதில் பார்த்தோம்னா. ஸோ அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவர் இதில் என்ன எழுதுறாருன்னா அந்த ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் ஆத்மசக்தி அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃப் ஹெல்ப் தான் ஆத்மசக்தி அப்படின்றாங்க. கேட்கலாம் ரவீந்திரநாத் தாகூர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் வந்து எப்படி அவுட்லைன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா ஆத்மசக்தி, செல்ஃப் ஹெல்ப் அப்படின்னு. ஓகே, இந்த ஸ்வதேசின்றாங்க, இந்த ஐடியா எங்கேருந்து எவால்வ் ஆச்சு அப்படின்றத ஒரு கதையை தான் சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கணும். டியூரிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பார்த்தோம்னா ஐடியா ஆஃப் ஸ்வதேசி மூமெண்ட் வாஸ் கான்செப்டுவலைஸ்டு ஃபர்ஸ்ட் டைம் இன் 1905 பை ஸ்ட்ரிங் ஆஃப் காங்கிரஸ் லீடர்ஸ் அண்ட் தென் 1920s லீட் ஆஃப் மகாத்மா காந்தி அப்படின்னாங்க. அதாவது 1905 ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஐஎன்சி காங்கிரஸ் லீடர் மூலிமா ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு வந்துச்சு, கான்செப்டுவலைஸ் பண்ணாங்க. அடுத்து பார்த்தோம்னா 1920 மகாத்மா காந்தியோட லீடர்ஷிப் கடையில் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்வதேசி அப்படின்னா என்ன, ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, ஒருத்தவங்களோட ஒரிஜினல் சொந்த நாட்டில் வந்து தயாரிக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்கலாம் ஸ்வதேசினா என்ன அப்படின்னா ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி. இந்த ஐடியா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 1872 வந்துருச்சு. காங்கிரஸ் மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே 1872 வந்துருச்சு. யார் சொன்னது பார்த்தோன்னா மகாதேவ் கோவிந்த் ரனடே அப்படின்றவருக்கு வந்து அவரோட பூனாவில் அவரோட நிறைய ஒரு லெக்சர்ஸ்லாம் கொடுப்பாரு இல்லையா, அதில் பார்த்தோன்னா ஸ்வதேஷ்ன்ற ஐடியா வந்து அப்படியே பாப்புலரைஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. இப்போ 1872 ராணடை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா இந்த குட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, சொந்த கண்ட்ரிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம அதாவது ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஈவன் வந்து அது நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அந்த ப்ராடக்ட்ஸால் அப்படின்னாலுமே அந்த ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ 1920 பார்த்தோம்னா காந்தி அதுக்கு ஒரு நியூ மீனிங்காக கொடுக்குறாரு. ஏன்னா ஐடியா ஆஃப் ஸ்வதேசி பை லிங்கிங் இட் டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஏ டியூட்டி தட் ஆல் இந்தியன்ஸ் ஓடு டு லேண்ட் ஆஃப் த பர்த். ஸோ இது பொருளை மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் ஸோ அந்த பிறந்த நாட்டு
பிறந்த நிலத்துக்காக, பிறந்த மண்ணுக்காக ஏதோ ஒரு டியூட்டி வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுதான் ஸ்வதேசி. அது கூட வந்து லிங்க் பண்ணுறாரு காந்தி. அது ஒரு புது மீனிங்கே வந்து கொடுக்குறாரு. ஸோ காந்தி பொறுத்த வரைக்கும் ஸ்வதேஷ்னா ஜஸ்ட் வந்து சொந்த நாட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஸ்வதேசி அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதாவது ஒரு கோச்மா சொல்கிறார் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்வதேசி இஸ் த ஸ்பிரிட் இன் அஸ் விச் ரெஸ்ட்ரிக்ஸ் அஸ் டு த யூஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் அவர் இமிடியட் சரௌண்டிங்ஸ் டு த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் மோர் ரிமோட். இமிடியட் சரௌண்டிங் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கணுமா. ரிமோட்னா என்னது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறது வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும். ஸோ ஐ ஷுட் யூஸ் ஒன்லி திங்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ் பை மை இமிடியட் நெய்பர்ஸ் அண்ட் சர்வ் தோஸ் இண்டஸ்ட்ரீஸ் பை மேக்கிங் தம் எஃபிஷியன்ட் அண்ட் கம்ப்ளீட் when they may be found wanting. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம பண்ணுறது மட்டும் இல்லாமல் இமிடியட் சரௌண்டிங்ஸ் ரொம்ப தூரத்தில் போய் வாங்காமல் பக்கத்துலேயே இருக்கிறதே வந்து இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஸ்வதேசி அப்படின்னு சொல்லிட்டும் புதுசாக ஒரு மீனிங் வந்து அவர் கொடுக்குறாரு. அதுதான். ஸோ இதில் முக்கியமானது என்ன பார்த்தோம்னா 1905 1920 வந்து இவங்க வந்து பண்ணாலுமே அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 1872 கோவிந்த் ரானே ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்வதேசி அப்படின்னா ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி. ஸோ காந்தியோட பொறுப்பில் அவரோட பார்வையில் ஸ்வதேசினா என்ன அப்படின்றது வந்து பார்த்துக்கணும். ஜஸ்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஐடியா ஆஃப் எஜுகேஷன் இன் வெர்னாகுலர் லாங்குவேஜ் மேட் இஸ் அப்பியரன்ஸ் மச் பிஃபோர் த ஸ்வதேசி மூவ்மெண்ட் வித் ஃபவுண்டேஷன் ஆஃப் டான் சொசைட்டி பை சதீஷ் சந்திர முகர்ஜி இன் 1902. என்னன்னா வெர்னாக்கல் லாங்குவேஜில் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஐடியா ஸ்வதேசி மூவ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து இதாகிடுச்சு. அது பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா சதீஷ் சந்திர முகர்ஜி 1902 டான் சொசைட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதிலே வந்து அந்த வெர்னாக்குலர் எஜுகேஷன் வந்து கொடுக்கணும், வெர்னாக்குலர் லாங்குவேஜில் எஜுகேஷன் கொடுக்கணுன்ற ஐடியாவை சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. பார்த்துக்கணும். என்ன டான் சொசைட்டி அப்படின்னு ஆரம்பிச்சது யார்? சதீஷ் சந்திர முகர்ஜி. அவர் எப்போன்னு பார்த்தோம்னா 1902 அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, on 5th November 1905 at the initiative of Dawn Society. ஸோ 5th November 1905 1902 ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களோட டான் சொசைட்டி பார்த்தோம்னா அவங்களோட இனிஷியேட்டிவில் 5th November 1905 நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ஃபார்ம் பண்ணுறது யார்? டான் சொசைட்டி. அதுக்கு இனிஷியேட்டிவ் பண்ணுறது பார்த்தோம்னா டான் சொசைட்டி. எப்போன்னு பார்த்தோம்னா 5th November 1905. இந்த டான் சொசைட்டி வந்து எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க? 1902. யார் பண்ணுறாங்க? சதீஷ் சந்திர முகர்ஜி. இது எல்லாமே கொஷின் ஏரியா தான், அப்படியே பார்த்துட்டு வரணும். அதே மாதிரி ஆகஸ்ட் 1906 பார்த்தோம்னா பெங்கால் நேஷனல் காலேஜ் ஸ்கூல் எல்லாமே வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த பேஷனட் அப்பீல் வாஸ் மேட் பை சதீஷ் சந்திர டு த ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் அவுட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்லேவரி அடிமைகளோட இன்ஸ்டியூஷன்லேருந்து வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது யாருன்னு கேட்கலாம். சதீஷ் சந்திர முகர்ஜி அவர் தான் வந்து சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஃபெயில் டு அட்ராக்ட் மெனி. அது வந்து அந்தளவுக்கு பெருசாக இதாகல. காரணம் என்ன பார்த்தோம்னா இதனால் வந்து அவங்களுக்கு ஜாப் ப்ராஸ்பெக்ட், படிச்சுட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் ஓகே, பட் வந்து அது மூலிமா ஜாப் கிடைக்குதா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியானதுனால அந்த அளவுக்கு அது பெருசாக ரீச் ஆகலை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சமிதிஸ். இன்னொரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் ஆஃப் மாஸ் மொபிலைசேஷன் என்னென்னு பார்த்தோம்னா சமிதிஸ்க்கு என்ன அர்த்தம்? கார்ப்ஸ் ஆஃப் வாலண்டியர்ஸ். மீனிங் இந்த லைன் முக்கியம். சமிட்டிஸ்னா கார்ப்ஸ் ஆஃப் வாலண்டியர்ஸ்னு அர்த்தம். ஸோ சமிட்டிஸ் ஆர் என்கேஜ் இன் ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் ஃபிசிக்கல் மாரல் ட்ரைனிங் ஆஃப் மெம்பர்ஸ், philanthropic work during the famines, epidemics, propagation of Swadeshi message during festivals, அதே மாதிரி ஆர்கனைசேஷன் ஆஃப் இண்டிஜினியஸ் ஆர்பிட்ரேஷன் கோர்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ். இந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கிறது, ஃபிசிக்கல் அண்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது, மாரல் ட்ரைனிங் கொடுக்குறது, ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறது, ஃபமைன்ஸ் அப்போ போய் வேலை செய்கிறது, எபிடமிக்ஸ் அப்போ அந்த மாதிரி எல்லாமே ஃபெஸ்டிவல் அப்போ ஸ்வதேசியை பரப்புறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே இதை சமிட்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ இதோட அதோட நேச்சர் என்னென்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனோட கோஆப்ரேட் பண்ணக்கூடாது. இதுதான் விஷயமே. அவங்களோட மெயினான ஒரு இதுவே அதுதான். அதாவது அந்த மாட்ரேட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா, பெட்டிஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் வந்து வேலைக்காகாது. நாங்கள் வந்து பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனை டோட்டலாக ரெஃப்யூஸ் பண்ணுறோம் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான் விஷயமே. ஆனால் இந்த மாஸ் மொபிலைசேஷன் எஃபர்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லீம் பீசென்ட்ரி, அதாவது முஸ்லீம்ஸ்க்குலாம் இது போய் ரீச் ஆகலை, அதே மாதிரி டிப்ரெஸ் கிளாஸ்க்கு இது போய் ரீச் ஆகலை, அதனால் இது ஃபெயில் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ மோஸ்ட்டாக அந்த சமிட்டிஸ் அப்படின்றவங்க அதில் வந்து அந்த குரூப்பில் இருக்க ஆளுங்க எல்லாருமே எதை சேர்ந்தாங்க பார்த்தோம்னா எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் அண்ட் அதர் அப்பர் கேஸ்ட் இந்துஸாக இருந்ததுனால லோயர் கிளாஸ்க்கோ இல்லை டிப்ரெஸ் கிளாஸ்க்கோ இல்லை முஸ்லீம்க்கோ வந்து போய் சேரலை, இதனால் இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சமிட்டிஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் 1906 when the abrogation of partisan was no longer in sight, Swadeshi movement took a different turn. For many leaders, the movement was utilized for propagation the idea of political independence or Swaraj across India. Constructive programs came under heavy criticism from Aurobindo Ghosh, Bipin Chandrapal and other militant leaders. ஸோ மொத்தத்தில் இந்த ஸ்வதேஷி அப்படின்றது பார்த்தோம்னா
அதாவது ஃபாரின் குட்ஸ் வந்து பைக்காட் பண்ணோம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பைக்காட் பண்ணோம், கோர்ட்ஸ் வந்து பைக்காட் பண்ணோம். அதேமாதிரி அவங்க கொடுத்த டைட்டில்ஸ், கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே ரிலிங்கிஷ் பண்ணி திருப்பி கொடுத்துடணும். அதேமாதிரி பார்த்தோம்னா சப்போஸ் நாமளாக போய் வந்து வம்புக்கு போகக்கூடாது. அவங்க வந்து நம்மளை லிமிட்டை தாண்டி நம்ம தாங்கிக்கிற அந்த லிமிட்டை தாண்டி அவங்க வேறு ஏதாச்சும் ரிப்ரெஷன் நம்மள இது பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக போய் ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஆர்ம்டு ஸ்ட்ரகிள்னால் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்டன்ஸோட ஒரு இது பண்ணுறாங்க. ஒரு அவங்களோட கோலில் அவங்களோட ஒரு ரூல்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து அதாவது இப்போ மாட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அடித்தாலும் போகிறதுக்குன்னு கம்முன்னு அவங்ககிட்ட அடங்கி போகணும், அகிம்சா அப்படின்றது போகணும் அப்படின்ட்டு தான் மாட்ரேட்ஸ். ஆனால் ரெவல்யூஷனரிஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்னா, அதாவது நம்ம இதை தாண்டி அவங்க வந்து போனாங்க அப்படின்னா பொறுத்துக்கணும் அவசியம் கிடையாது, நம்ம திருப்பவும் தாக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட இது. ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப இது கிடையாது, முக்கியம் கிடையாது, ஒரு கதை மாதிரி தான் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லால் பால் ட்ரியம்விரேட். யார் யார்? மகாராஷ்டிரா, பெங்கால், பஞ்சாப், இவங்க தான் மெயினாக மிலிட்டன் நேஷனலிசம் சுதேசி பேசப்போ 1905 1911 அந்த மிலிட்டன் நேஷனலிசம்க்கு ஒரு எபிசென்டராக இருந்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு மெயினான ஃபிகர் யாருன்னு பார்த்தோம்னா அரவிந்தா கோஷ் அப்படின்றவர் தான். திருப்பி அதே தான் கதையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ மாட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் திருந்துவாங்கன்னு பார்ப்பாங்க. மிலிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஆகாது, எல்லாத்தையும் அடிச்சு துவச்சி துவம்சம் பண்ணி வெளில அனுப்பணும், அவ்வளோதான் விஷயமே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த காமன் கோல்ஸ் ஆஃப் மிலிட்டன்ட் லீடர்ஸ் அச்சீவ் ஸ்வராஜ் இல்லைனா செல்ஃப் ரூல், அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த ஸ்வராஜ் பார்த்தோம்னா லீடர் வந்து அர்த்தம் வந்து மாறுதுன்றாங்க. இந்த திலக்ன்றவர் யாருன்னா ஒரு மாட்ரேட். அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்வராஜ்னா இந்தியன் கண்ட்ரோல், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை ரூலோ நேட்டிவ்ஸ் தான் வந்து பண்ணணும், இந்தியாவோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும். பிரிட்டன் கூட வந்து அதாவது பிரிஞ்சு வரணும் அப்படின்லாம் எனக்கு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்தியன் கண்ட்ரோல், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரூலும் இந்தியன் நேட்டிவ்ஸ் கிட்ட தான் இருக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் இதே பிபின் சந்திர பால், இவர் யாருன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். நம்ம பார்த்து இல்லையா அவரோட பொறுத்த வரைக்கும் என்னன்னா கம்ப்ளீட் ஃப்ரீடம். அந்த ஒப்புக்கு சப்பானியாக ஓட்டிக்கிறதோ கொட்டிக்கிறது எதுவுமே கிடையாது, கிளம்பினே அவ்வளோதான் விஷயமே. கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஃப்ரம் எனி ஃபாரின் ரூலே இருக்கக்கூடாது, கம்ப்ளீட் ஃப்ரீடம். அதுதான் அவருக்கு இருக்கிற ஒரு விஷயம். அதாவது பிரிட்டிஷ் கூட சும்மா ஒரு ரிலேஷன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒரு இது இருக்குது, வித்தியாசம் வந்து இருக்குது. ஸ்வராஜ் வந்து ஆளுக்கால் வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் லைன். இந்த மிலிட்டன் நேஷனலிசம் பார்த்தோம்னா 1908 டிக்ளைன் ஆகுது அப்படின்றாங்க. காரணம் சூரத் ஸ்பிரிட் ஆஃப் 1907. அது வந்து இன்னொரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது டிக்ளைன் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கலாம், எப்போ டிக்ளைன் ஆச்சு மிலிட்டன் நேஷனலிசம் பார்த்தோம்னா 1908. காரணம் என்ன, கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் என்ன அது டிக்ளைன் ஆகிறதுக்கு பார்த்தோம்னா சூரத் ஸ்பிரிட் ஆஃப் 1907. சூரத் ஸ்பிரிட் எப்போ நடந்துச்சு? 1907. ஓகே, அந்த சூரத் ஸ்பிரிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டென்ஷன் பிட்வீன் மிலிட்டன்ஸ் அண்ட் மாட்ரேட்ஸ் பிகம் மோர் pronounced with the appointment of Lord Minto as the new viceroy to India in 1906. ஸோ லார்ட் மின்டோ அப்படின்ற ஒரு ஆளை வந்து பார்த்தோம்னா வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவா 1906. ஸோ இது வந்து கேட்கலாம், லார்ட் மின்டோ எப்போ வந்து வைஸ்ராய் ஆனார்? 1906. ஸோ இதனால் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளார வந்து ஏதோ ஒரு டென்ஷன் ரைஸ் ஆகிட்டு அந்த 1906 கல்கட்டா செஷனில் பார்த்தோம்னா டிமாண்ட்ஸ், அதாவது மாட்ரேட் லீடரோட டிமாண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு தாதாபாய் நவரோஜி பிரசிடெண்ட்டாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் மாட்ரேட்ஸ் பார்த்தோம்னா ஃபிரோசா மேத்தா, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அவர் வந்து ஒரு சீக்கால். அவர் வந்து ஃபிரோசா மேத்தாவை வந்து பார்த்தோம்னா மாட்ரேட்ஸ் வந்து இது பண்ணி டிஃபீட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிலிட்டன்ஸ் மேனேஜ் டு பாஸ் 4 ரிசொல்யூஷன் ஆன் ஸ்வதேஷி பாய்காட், நேஷனல் எஜுகேஷன் அண்ட் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிசொல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்க மிலிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் செஷன் பார்த்தோம்னா காங்கிரஸ் நெக்ஸ்ட் செஷன் பார்த்தோம்னா பூனாவில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ தட் வந்து மிலிட்டன்ஸோட ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து பூனா அப்படின்னா நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கல்கத்தா செஷனில் பார்த்தோம்னா இது ஏற்கனவே நடந்தது ரிப்பீட் ஆயிருமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா பூனாலேருந்து ஷிஃப்ட் பண்ணி சூரத்துக்கு போடுறாங்க. ஏன்னா வந்து பூனா வந்து மிலிட்டன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடம் அப்படின்றதுனால சூரத்துக்கு வந்து மாற்றுறாங்க மாட்ரேட்ஸ். ஸோ மிலிட்டன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா லாலா லஜபத் ராய் வந்து நெக்ஸ்ட் காங்கிரஸ் பிரசிடென்ட்டில் ஃபஸ்ட்டு அவர் வந்து லீடர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்டன்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதே மாட்ரேட்ஸோட கேண்டிடேட் ராஷ் பிஹாரி கோஸ் அப்படின்றவர் போடுறாங்க. அதாவது ராஷ் பிஹாரி கோஸ் மாட்ரேட் வர்சஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டில் பார்த்தா லாலா லஜபத் ராய் வந்து போடுறாங்க. ஆனால் வந்து லாலா லஜபத் ராய்க்கு வந்து எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாரு. ஏன்னா வந்து அந்த ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் ஒரு பிரிவினை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது பார்த்தோம்னா கடைசியாக அப்படியே எல்லாமே விஷயம் நடந்து கடைசியாக கல்கத்தா செஷன் 1906 பார்த்தோன்னா 4 ரிசொல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்க.
ஆனால் ஃபெரோசா மேத்தா மாடரேட்ஸ் குரூப் என்ன பண்ணுறாங்க, அந்த 4 அஜெண்டாவே வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து போயிட்டுருக்கு. ராஜ் பிஹாரி கோஸ்க்கு பிரசிடெண்ட்டாக இருக்கிறது வந்து எதிர்த்து மிலிட்டன்ஸ் வந்து போராடுறாங்க. ஸோ இதனால் பல குழப்பங்கள் வந்து அப்படியே அந்த செஷனில் நடந்து இதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழப்பத்தினால இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 2ஆக உடையுது. அப்போ தான் மிலிட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாடரேட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு ஆஃபிஷியலாக பிரிகிறாங்க, அந்த சூரத் ஸ்பிளிட். அதனால தான் சூரத் ஸ்பிளிட் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து சூரத் ஸ்பிளிட்டில் வந்து மாடரேட்ஸ் இது பண்ணுறாங்க. அவங்க வந்து இன்னும் பிரிட்டிஷ்க்கு வந்து ரொம்ப லாயலாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மிலிட்டன்ஸ் இல்லாமல் மீதி மாடரேட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஃபெரோசா மேத்தா இருக்கா இல்லையா, அவரோட கூட தான் இருப்பார், அவரோட தலைமையில் தான் இருக்கிறதுனால அவர் மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 1908 பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து மறுபடியும் ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன்லி மாடரேட்ஸ் மட்டும் தான் வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ பிரிட்டிஷ் ராஜுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு லாயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட் தான் இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கேட்கலாம் ஜஸ்ட்டு. ஸோ இந்த கதையை வந்து அப்படியே ஞாபகம் வச்சுட்டு அப்படி படிச்சுட்டு வாங்க, அவ்வளோதான். ஓகே, அதாவது இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம், அதாவது இந்த இது வந்து பெங்காலில் 1870s வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதாவது அக்காராஸ் பார்த்தோம், அக்காராஸ் இல்லைனா ஜிம்னாஷியம்னுவாங்க, எல்லாமே நிறைய இடத்துல டெவலப் ஆகுது. சுவாமி விவேகானந்தா என்ன சொல்கிறேன்னா, ஸ்ட்ராங் மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாராம். அதை இது வந்து கேட்பாங்க, சுவாமி விவேகானந்தா என்னவா டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னு கேட்கலாம். இல்லை யார் வந்து ஸ்ட்ராங் மசில் அண்ட் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல் டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை அகராஸ்க்கு என்ன மீனிங் இப்போ கேட்கலாம். ஜிம்னாசியம் இன்னொரு பேர் அகராஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி பக்கீம் சந்திர சட்டர்ஜி அவங்களாவே தெரியும், அவரோட நாவல் தான் அனந்த் மேத் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து சிக்னிஃபிகண்ட் இம்பாக்டாக இருந்துச்சு. இந்த பெங்கால் இருக்கிற ரெவல்யூஷனரிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் மேக்ஸிமம் இந்த அனந்த் மேத் அப்படின்றத தான் பண்ணுறாங்க. ஸோ இதில் தான் பார்த்தோம்னா வந்தே மாதரம் சாங் அப்படின்றது வந்து ஒரு ஸ்வதேசி மூமெண்ட்டில் ஒரு ஆந்தமாக இருந்துச்சு இல்லையா, அந்த ஆந்தமாக வந்து அது உருவாகுது, அந்த வந்தே மாதரம் அப்படின்ற சாங்கு. அது வந்து இந்த அனந்த் மேத் அப்படின்ற நாவலில் தான் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எழுதுனா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. இது வந்து ஒரு முக்கியமான இந்த பேராகிராஃப். ஸோ யார் எழுதுனது அனந்த் மேத்து, பக்கிம் சந்திர சட்டர்ஜி. அவர் எழுதுன நாவல் என்னது, அனந்த் மேத். ஸோ இந்த அனந்த் மேத் அப்படின்றது பார்த்தோம்னா ரெவல்யூஷனரியில் ரொம்ப ஒரு பரவலாக படிக்கப்பட்ட ஒரு இது. இந்த நாவலில் தான் வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு ஆந்தம், ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கு ஒரு ஆந்தமாக இருந்தது இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான இது பார்க்கணும்னா அலிப்பூர் பாம் கேஸ். அலிப்பூர் பாம் கேஸ் வந்து நல்லாவே தெரியும். த ஸ்டோரி ஆஃப் ரெவல்யூஷனரி டெரரிசம் பிகின்ஸ் இன் 1902. 1902ல் இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம் அதோட இது ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. ஸோ நிறைய சீக்ரெட் சொசைட்டி வந்து அந்த டைமில் ஃபார்ம் பண்ணுறாங்க 1902ல். அதில் மெயினாக இருக்குது பார்த்தோம்னா அனுஷிலாம் கமிட்டி ஆஃப் கல்கத்தா. என்னது, அனுஷிலாம் கமிட்டி ஆஃப் கல்கத்தா. யார் இது பண்ணுறாங்க, ஃபார்ம் பண்ணுறாங்க, ஜட்டீந்திரநாத் பானர்ஜி அண்டு பரீந்தர் குமார் கோஸ். இவங்க யார், 2 பேர் யாருன்னா அரவிந்த கோஸோட தம்பிங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அனுஷிலாம் கமிட்டி ஆஃப் கல்கத்தா, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி டாக்கா அனுஷிலாம் கமிட்டி 1906ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா பூலின் பெஹாரி தாஸ். 2க்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அனுஷிலாம் கமிட்டி ஆஃப் கல்கத்தாவை ஆரம்பிச்சது ஜத்தேந்திரநாத் பானர்ஜியும் பரீந்தர் குமார் கோஸ். இவங்க வந்து அரவிந்த கோஸ் அவங்களோட தம்பிங்க. இதே டாக்கா அனுஷிலாம் கமிட்டி வந்து 1906ல் ஆரம்பிச்சதுன்னா பூலின் பெஹாரி தாஸ். ஸோ நம்ம பெங்காலில் யுகந்தார் அப்படின்ற ஒரு ரெவல்யூஷனரி வீக்லி வந்து ஒரு மெயினாக ரோல் ப்ளே பண்ணுச்சுன்னு பார்த்தோம். இந்த யுகாந்தார் பார்த்தோம்னா அதாவது திஸ் வாஸ் ஃபாலோட் பை த லான்ச் ஆஃப் ரெவல்யூஷனரி. அதெல்லாம் இந்த யுகாந்தர் வந்து இதை ஃபாலோ பண்ணி தான் இது பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த கல்கத்தா அனுஷிலாம் கமிட்டி சூன் ஸ்டார்டட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்வதேசி டக்கோய்டா டு ரைஸ் ஃபண்ட்ஸ் வாஸ் ஆர்கனைஸ்ட் இன் ராங்பூர் இன் ஆகஸ்ட் 1906. எப்போ ரைஸ் பண்ணாங்க, அதாவது எது, கல்கத்தா அனுஷிலாம் சமிட்டி, அனுஷிலாம் கமிட்டி, டாக்கா கிடையாது, அனுஷிலாம் கமிட்டி. இது என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்வதேசி மூமெண்ட்டுக்காக என்ன பண்ணாங்க, ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ராங்பூர். எப்போன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 1906, மறக்கக்கூடாது. ராங்பூர் இன் ஆகஸ்ட் 1906. அதே இயரில் பார்த்தோம்னா ஹேம்சந்திர கனுங்கோ அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, பாரிஸ்க்கு போய் மிலிட்ரி ட்ரைனிங் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு 1908ல் திரும்ப வராரு. வந்துட்டு ஒரு பாம் ஃபேக்ட்ரியும் அதே மாதிரி ஒரு ரிலீஜியஸ் ஸ்கூலும் வந்து எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா மணிக்டலா அப்படின்ற ஊரில் ஆரம்பிக்கிறாரு. அதே கார்டனில் பார்த்தோம்னா நிறைய ஃபிசிக்கல் ட்ரைனிங் இந்த வருவாங்க இல்லையா 18 வயசுங்க அந்த மாதிரி யங் இன்மேட்ஸுங்க எல்லாம் பிடிச்சி ஃபிசிக்கல் ட்ரைனிங், அதே மாதிரி ஹிந்து டெக்ஸ்ட்லாம் படிங்கன்னு சொல்கிறது. ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸ் வந்து
அதாவது லிட்ரேச்சர் இதெல்லாம் படிக்க வச்சு ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸை வந்து உலக அளவில் வந்து பரப்ப செய்கிறார். யார்? ஹேம்சந்திர கனுங்கோ 1906 போயிட்டு பாரிஸில் மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்து 1998 இந்தியா வந்துட்டு ஒரு மிலிட்ரி ஃபேக்ட்ரியும் ஒரு ரிலீஜியஸ் ஸ்கூலும் மணிக்டலா அப்படின்றத வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இதுதான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டக்ளஸ் கிங்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஆளை கொல்லணுன்றது அவரோட ஃபஸ்ட்டு எப்படி சொல்லலாம், ஒரு பிளான் மாதிரி இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஃபஸ்ட்டு கான்ஸ்பிரசி அதுதான், டக்ளஸ் கிங்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஆளை கொல்லணும். ஸோ இவர் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேர்த்த அனுப்புகிறாரு. யாருன்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் தான், இந்த குதிராம் போஸ், பிரஃபுல்லா சக்கி, இவங்க 2 பேர்த்தையும் அனுப்புகிறாரு. இவருக்கு வந்து 18 வயசு, இவருக்கு பார்த்தோம்னா 19 வயசு. 2 பேர்த்தையும் பார்த்தோம்னா போய் அவரை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 பேர்த்த அனுப்புகிறாரு. டேட் பார்த்துக்கணும், 30th ஏப்ரல் 1908. 1908 திரும்பி பண்ணாரா, அதே வருஷம் பார்த்துக்கோங்க. 30 ஏப்ரல் 1908, 34 1908 அந்த நாள் அன்றைக்கி இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கிங்ஸ்போர்ட் இருக்க கேரேஜுக்கு போகிறதுக்கு பதிலாக வேற ஒரு கேரேஜில் போட்டுறாங்க. அதனால் 2 பொம்பளைங்க வந்து இங்கிலீஷ் வந்து இறந்து போயிடுறாங்க. இதனால் அந்த சக்கின்றவர் என்ன பண்ணுறாருன்னா சூசைட் கமிட் பண்ணிக்கிறாரு. இதே குதிராம் போஸ் பார்த்தோம்னா தூக்கில் போட்டு அவங்கள வந்து கொண்டுடுறாங்க. ஸோ இப்படியாக இது வந்து ஒரு ஃபெயிலில் போய் முடியுது. எப்போ இந்த அதுதான் அலிப்பூர் பாம் கேஸ் அப்படின்றாங்க. ஸோ எப்போன்னு பார்த்தோம்னா 30th ஏப்ரல் 1908. ஓகே, இந்த அரவிந்த் கோஸ் அலாங் வித் இஸ் பிரதர் பரீந்தர் குமார் கோஸ் அந்த மாதிரி 35 அதர்ஸ் கம்ராட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த கேஸில். அப்போ இதுதான் குரூப் 4 கேட்ட கொஷின். அலிப்பூர் கேஸ்க்கு யார் வந்து இதாக போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லையா, கேஸ் எடுத்து நடத்தினாருன்னு கேட்டாலே சித்தரஞ்சன் தாஸ் இந்த இதுதான் கேட்டிருந்தாங்க. அவர் தான் போகிறாரு இந்த அலிப்பூர் பாம் கேஸை வந்து இது பண்ணுறதுக்காக போகிறாரு. ஸோ அரவிந்த கோஸ்க்கு எதிராக வந்து எந்த எவிடன்ஸுமே இல்லாதனால அவர் வந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் பரீந்திர கோஸ், உலாஸ்கர் தத் அப்படின்ற 2 பேத்துக்கும், பரீந்திர கோஸ், உலாஸ்கர் தத் அந்த 2 பேத்துக்கும் டெத் பெனால்ட்டி கொடுத்து பின்னாடி வந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா கடத்துறது, அந்த நாடு விட்டு நாடு கடத்துகிற அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துட்றாங்க, டெத் பெனால்ட்டி கேன்சல் பண்ணிவிட்டு. ஓகே, இது நடந்ததுக்கப்புறம் அரவிந்த கோஸ் என்ன பண்ணுறாரு, ஸ்பிரிச்சுவல் பார்த்து அதாவது கடவுள் இதை நோக்கி போக ஆரம்பிச்சிடறாரு. பாண்டிச்சேரிக்கு வந்து பேஸஸ் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 1950 இறந்து போகிறாரு. அது வரைக்கும் அங்கேயே தங்கிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுறாரு அரவிந்த கோஸ் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லேருந்து பக்தி இதுக்கு வந்து போயிடுறாரு. அவரோட பேஸ் வந்து பாண்டிச்சேரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. எப்போ இறந்து போகிறாரு 1950. இதெல்லாம் முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கேட்கலாம். நெக்ஸ்ட் இந்த besides this revolutionary terrorism suffered from certain social limitation too. மோஸ்ட் ஆஃப் த ரெவலன்டிஸ் ஆர் ட்ரான் ஃப்ரம் த 3 அப்பர் கேஸ்ட் தான். யார்? பிராமின், கயஸ்தா அண்ட் வைஷா. இதுவும் வந்து ஒரு டிக்ளைனுக்கான ஒரு ரீசன் மாதிரி சொல்லலாம். ஸோ டிசம்பர் 1908 மின்டோ மார்லி கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மார்டரேட் வந்து வெல்கம் பண்ணாங்களாம். ஸோ இதை கேட்கலாம், மார்டரேட் வந்து வெல்கம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு. மார்லி மின்டோ அப்படின்ற ரிஃபார்மை மின்டோ மார்லி மின்டோ இப்போ டிசம்பர் 1908 சொல்கிறாங்க. ஸோ அதாவது வந்து ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பவர் வந்து இந்தியன்ஸ்க்கு போகல. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரிப்ரெசிவ் லாஸ் வந்து 3 ரிப்ரெசிவ் லாஸ் வந்து அவங்க வந்து இந்த மின்டோ மார்லி படி போடுறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா நம்ம முன்னே பார்த்தோம், நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் டு அஃபென்ஸ் ஆக்ட் 1908 போடுறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் 1910 ஒன்று போடுறாங்க. அதே மாதிரி இந்தியன் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதே மாதிரி ஒன்று வந்து போடுறாங்க. அதாவது அசோசியேஷன் டேஞ்சரஸ் டு பப்ளிக் பீஸ் எல்லாத்தையும் தடை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இது போடுறாங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தா சென்டர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் மூவ் ஃப்ரம் பெங்கால் டு உத்தரப்பிரதேஷ் அண்ட் பஞ்சாப். ஸோ பெங்கால் நம்ம பார்த்தோம், மகாராஷ்டிரா பெங்காலில் தான் மெயினாக வந்து எல்லாமே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சென்டரை வந்து என்னன்னா பெங்கால் வந்து உத்தரப்பிரதேஷ் அண்ட் பஞ்சாப் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து இந்தியா லெவலில் யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு, இந்த ஸ்வதேசி விஷயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த ஸ்வதேசி மூமெண்ட் தமிழ்நாட்டில் மெயினாக நடந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஒரு இதாக ஒரு விகரோடு நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டு வந்து ஸோ அந்த தமிழ்நாட்டிலுமே வந்து காங்கிரஸில் மார்க்சிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருந்தாங்க அப்படின்றாங்க. ஸோ அது முக்கியமான பாயிண்ட் மட்டும் அப்படியே பார்த்துட்டு வரலாம். ஸோ தமிழ்நாட்டில் என்ன அவங்களோட பங்களிப்பு என்ன, அவங்க என்ன பண்ணாங்க ஸ்வதேசி இதை பொறுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஓகே, இது இந்த பாயிண்ட் பாருங்கள். 1907 பிபின் சந்திரபால் வந்து மெட்ராஸ்க்கு வந்து அவரோட உரையாற்றாரு மெட்ராஸ் பீச்சில். இதனால் ஆடியன்ஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு
உணர்ச்சி பொங்குறாங்க அது மூலிமா அப்படின்ற மாதிரி நிறைய நேஷனலிஸ்ட் காஸ்க்காக அதுக்காக வந்து இதாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி கேட்கலாம், பிபின் சந்திரபால் எப்போ வந்தார்? 1907 வந்தார். எங்கே வந்தார்? மெட்ராஸ்க்கு. எங்கே உரையாற்றினார்? மெட்ராஸ் பீச். ஓகே, இது முக்கியம். அடுத்து விஓசி. நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப். ஸோ ஸ்வதேசி மூமெண்ட் இன் தமிழ்நாடு கேம் டு நேஷனல் அட்டென்ஷன் எப்போ வந்துச்சு? 1906 விஓசி என்ன பண்ணுறாரு, வஉசி என்ன பண்ணுறாரு, ஸ்வதேசி ஷிப் வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஸோ அதுபடி 1906 பார்த்தோன்னா விஓசி ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எஸ்எஸ்என்சி அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ குரூப் ஃபுல்லாக கேட்டாங்க இல்லையா, கேபிட்டல் ஆஃப் 10 லட்சம் கேபிட்டல் போட்டு அதை 40,000 ஷேராக பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் 25 ரூபாய் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாரு. ஸோ இதை வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க பாருங்கள். பிஓசி தான் வந்து அதுக்கு வந்து தலைவர், அது வந்து ஓன் பண்ணது வந்து பிஓசி அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அவர் வந்து இதுக்கு வந்து சொந்தக்காரர் கிடையாது, இவர் ஜஸ்ட்டு வந்து அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி அவர் விட்டார் பிரித்து 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி அதை 40,000 ஷேர் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் 25 ரூபா அப்படின்னு சொல்லி பிரித்து விட்டார். இவ்வளோ தான் அவர் செஞ்சார். அதில் வந்து முக்கிய பங்காட்டினது வந்து இவர் தான், பிஓசி அப்படின்றது தான். ஸோ அது வந்து அவர் ஓனர் இல்லை. இந்த வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர்ஸ் பார்த்தோம்னா இந்தியன்ஸ், சிலோனிஸ், அதே மாதிரி ஏஷியன் நேஷனல் மட்டும் தான் வாங்கணும், பிரிட்டிஷ்வங்கெல்லாம் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த ஸ்டீம் ஷிப்புக்கு பேர் என்ன? எஸ்எஸ் காலியா, எஸ்எஸ் லாவோ. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, இந்த விஓசியோட இனிஷியேட்டிவ் யாரெல்லாம் என்ன பண்ணாங்க? லோக்மான்ய திலக் வந்து அவரோட ஸ்வதேஷ் நேவிகேஷன் பற்றி கேசரியன் மராத்தா அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா, திலகலோட இது அதெல்லாம் வந்து எழுதினார். அதே மாதிரி அரவிந்த் கோஷ் அவரும் என்ன பண்ணுறாரு, அந்த ஷேர்ஸ் வந்து பிரிச்சார் இல்லையா 40,000 ஷேராக, அதை வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு ப்ரமோஷன்லாம் நிறைய பண்ணார். அதே மாதிரி இதில் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க யாருன்னு பார்த்தோம்னா பாண்டிதுரை அண்டு ஹாஜி ஃபக்கீர் முகமது, இவங்க 2 பேர் தான். பாண்டிதுரை ஒரு ஹிந்து ஒருத்தர், முஸ்லீம் ஒருத்தர், ஹாஜி ஃபக்கீர் முகமது, இவங்க தான் வந்து மேஜர் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா கோரல் மில் ஸ்ட்ரைக் எப்போன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 1908. கோரல் மில் ஸ்ட்ரைக்னாவே 1908 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து சூரத்தில் வந்து போய் அட்டன் பண்ணிட்டு வராரு. யார்? விஓசி. டிசைட் வந்துட்டு நிறைய பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ஏபிள் ஒரேட்டர் அப்படி யார் பேர் வேணும் இல்லையா, அதுக்காக வந்து தேடிட்டு இருக்கும்போது தான் சுப்பிரமணிய சிவா வந்து அவருக்கு வந்து மாற்றுறாரு. பிப்ரவரியிலேருந்து மார்ச் 1907 2 பேரும் பார்த்தோம்னா நிறைய மீட்டிங்ஸ் வந்து துட்டிகோரியனில் டெய்லி பேசிஸ்லேயே வந்து அட்டன் பண்ணுறாங்க. துட்டிகோரியன் பீச்சில் நிறைய பீப்புளுக்கு வந்து பாய்காட் பற்றியும் பாய்காட் கேம்பெயின் பற்றியும் ஸ்வதேசி பற்றி நிறைய வந்து பேசுகிறாங்க 2 பேருமே. இதனால் என்ன பண்ணுது பார்த்தோம்னா நிறைய பீப்புள்ஸும் நல்லா சேர ஆரம்பிக்கிறாங்க, இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1908 பார்த்தோம்னா அப்ஜெக்ட் ஒர்க்கிங் அண்ட் லிவிங் கண்டிஷன் கோரல் மில் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க, ரொம்ப வந்து கொத்தமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தோம்னா விஓசி காதுக்கு சுப்பிரமணிய காதுக்கு வந்து போகுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 2 லீடர்ஸும் பார்த்தோம்னா இந்த மில் ஒர்க்கர்ஸ் பற்றி பேசுகிறாங்க. மார்ச் 1908 அந்த கோரல் காட்டன் மில் அப்படின்றவங்க பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கோரல் மில் ஸ்ட்ரைக் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? மார்ச் 1908 வந்து பண்ணுறாங்க. இது பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் ஆர்கனைஸ் லேபர் எஜிடேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தோம்னா இவங்களுக்கு பேக்கப்பாக நேஷனலிஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு பேக்கப்பாக இருந்துச்சு இந்த ஸ்ட்ரைக்குக்கு. மில் ஓனர்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து அதை பற்றி என்னன்னே கண்டுக்கல. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்காரங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்ததுனால அதை பற்றி அவங்க இது பண்ணல, ஜஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரைக்கை வந்து சப்ரஸ் பண்ணோம் அப்படின்னு மட்டும் தான் நினச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய ப்ரெஷர் போட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த டுட்டிகோரியனில் வந்து அவங்க அடிக்கடி வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. கடைசியாக பார்த்தோம்னா நிறைய விஷயம் அப்படி நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து கடைசியாக ஓகே சொல்லிடுறாங்க அப்படின்றாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக்கில் பார்த்தோம்னா விக்டரி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரவிந்த கோஷ் வந்து வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைக்கை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, forging a bond between educated class and the masses, which is the first great step towards Swaraj. Every victory of Indian labor is a victory for nation அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து அரவிந்த கோஷ் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்படியாக கோரல் மில் ஸ்ட்ரைக் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதில் மெயினாக எப்படி என்னென்ன முக்கியமான விஷயம்னா பார்த்தோம்னா என்ன லீடர்ஸ் எந்தெந்த லீடர்ஸ் வந்து இதில் ஈடுபட்டாங்கன்னா விஓசி சுப்பிரமணிய சிவா. எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 1908 கோரல் மில் ஸ்ட்ரைக் வந்து நடந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ அரவிந்த கோஷ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, சுப்பிரமணிய பாரதி அவர் யார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு போயட், ஒரு நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஹிந்து நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ்லேயும், ஸ்வதேசமித்திரனை வந்து
ஃபர்ஸ்ட் எவர் இது ரொம்ப முக்கியம். ஸ்வதேசமித்திரன் வந்து ஃபர்ஸ்ட் எவர் தமிழ் டெய்லி எது அப்படின்னு கேட்டால் ஸ்வதேசமித்திரன். இது ரெண்டுமே ஜி சுப்பிரமணியம் வந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹிந்து பார்த்தோம்னா 1878, அதாவது 1878 ஸ்டார்ட் பண்ணுவார். அதே ஸ்வதேசமித்திரன் வந்து 1891 வந்து வீக்லியாக ஸ்டார்ட் பண்ணி 1899 பார்த்தோம்னா டெய்லியாக மாற்றுவார் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஹிந்து பார்த்தோம்னா இங்கிலீஷில், ஸ்வதேசமித்திரன் பார்த்தோம்னா தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே பார்த்தோம். ஸோ 1906 வந்து புக் வாஸ் பப்ளிஷ் பை சுப்பிரமணியம் டு கண்டம் த பிரிட்டிஷ் ஆக்ஷன்ஸ் டியூரிங் த காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் இன் பர்சால். ஸோ பர்சால் நடந்த கான்ஃபரன்ஸ் அப்போ வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷோட ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு எதிர்க்கிற மாதிரி ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு 1906. யார்? சுப்பிரமணிய பாரதி. நெக்ஸ்ட் ஸ்வதேசமித்திரன் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டென்சிவ்லி ரிப்போர்ட் நேஷனலிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பர்டிகுலர் த நியூஸ் ரெக்கார்டிங் விஓசி அண்ட் ஸ்பீச்சஸ் இன் டுட்டிக்கோ நம்ம முன்னே பார்த்தோம். ஸோ அந்த விஓசி அந்த கப்பல் வாங்கி விட்டதப்பெல்லாம் நல்லாவே ஒரு எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம். சுப்பிரமணிய பாரதி வந்து என்ன பண்ணுறாரு 1904 அந்த டைமில் பார்த்தோம்னா ஸ்வதேசமித்திரனோட சப் எடிட்டராக இது பண்ணுறாரு. அதாவது எடிட்டர் கிடையாது, சப் எடிட்டர். ஸோ எப்படி ஞாபகம்? சுப்பிரமணியம் எஸ் அப்படின்னு ஞாபகம். சரி, எஸ் சப் அப்படி இல்லையா, அதை வச்சு ஞாபகம். ஏன்னா எடிட்டரா இல்லை சப் எடிட்டர்னு கன்ஃபியூஸ் வரக்கூடாது. அதே மாதிரி பாரதி பார்த்தோம்னா எடிட்டராக இருந்தார். இது வந்து எடிட்டர் சக்கரவர்த்தினி அப்படின்ற ஒரு இதுக்கு தமிழ் மந்த்லிக்கு எடிட்டராக இருந்தார். இது பார்த்தோம்னா இந்தியன் விமனுக்காக வந்து டிவோட் பண்ணது அப்படின்றாங்க. இது கேட்கலாம், இந்தியா விமனுக்காக டிவோட் பண்ண ஒரு தமிழ் மந்த்லி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சக்கரவர்த்தினி. யார் எடிட்டர்? அதோட எடிட்டர் யார்? பாரதி. இதுக்கு எடிட்டரா சப் எடிட்டரா அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஒரு தமிழ் மந்த்லியா இல்லை டெய்லியா வீக்லியா அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு தமிழ் மந்த்லி. ஓகே நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது 1905 என்ன பண்ணுறாங்கன்னா சிஸ்டர் நிவேதிதா, இவங்க வந்து ஒரு ஐரிஷ் உமன். இவங்க யாருன்னு பார்த்தோன்னா விவேகானந்தாவோட ஒரு ஃபாலோவர் டிசிபிள் தான் இந்த சிஸ்டர் நிவேதிதா. இவங்களை பார்த்தோன்னா குருமணி டீச்சராக வந்து இவர் வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அவங்களோட நேஷனலிஸ்ட் ஐடியாஸில் இன்ஸ்பயர் ஆகிட்டு அவங்கள வந்து குருமணியை ஏற்றுக்கிறாரு. ஸோ இது முக்கியமான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வேற என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்னா, ஓகே இவர் வந்து திலக் அவர் மேலே ஒரு பற்றுமறியோ அவரோட கோல் அவரோட இது அவங்களோட ஒரு இது இருக்கும் இல்லையா, அதை பற்றின ஒரு ஃபேசினேஷன் வந்து அவருக்கு இருந்தது திலக் மேலே. சூரத் செஷன் நடந்தப்போ 1907. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழ், அதாவது திலக் எழுத டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு திலக் வந்து ஒரு புக் எழுதுறாரு. அதை தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ திலக் எழுதின டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற ஒரு புக்கை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அதே மாதிரி மெட்ராஸ்லேருந்து மிலிட்டன்ஸ் வந்து போயிருப்பாங்களே சூரத் காங்கிரஸ் 1907, அவங்கள பற்றின ஒரு புக்லெட்டும் வந்து வெளியிடுறாரு. அதே மாதிரி தமிழ் வீக்லி ஆனால் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்து பார்த்தோம்னா பாரதி வந்து எடிட்டராக இருக்காரு. இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். பாரதி வந்து எடிட்டரியா தமிழ் வீக்லி இந்தியா. இதுதான் இந்த இந்தியான்றதை பார்த்து தான் வாய்ஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ்க்கு ஒரு வாய்ஸாக இருந்தது இந்த தமிழ் வீக்லி தான். ஸோ இது எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம். பாரதி வந்து என்னென்ன இதுக்கு எடிட்டராக இருந்தார்? சக்கரவர்த்தினி, அதுக்கப்புறம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாய்ஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ் எந்த இதாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, அதுக்கு எடிட்டர் இருந்தது யார்? பாரதி. ஓகே. அரெஸ்ட் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் விஓசி அண்ட் சுப்பிரமணிய சிவா. ஓகே, இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அந்த இயர் மட்டும் வச்சு நான் சொல்கிறேன் பாருங்கள். 1907 பிபின் சந்திரபால் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனால் இதை கொண்டாடலாம், ஸ்வராஜ் டேவாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஓசியும் சுப்பிரமணிய சிவா அதேமாதிரி பத்மநாப ஐயங்கார் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டாடுறதுக்கு பெர்மிஷன் கேட்டாங்க. ஆனால் பெர்மிஷன் கொடுக்கல. அதனால அதையும் மீறி என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டாடுறாங்க. இதனால் என்னன்னா 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறாரு. இயர் பார்த்துக்கோங்க 1908. 3 நாள் கழிச்சு அதே மாதம் தான். ஆனால் இயர் வந்து ஒரு வருஷம் கழிச்சு. இயர் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 1907 போகக்கூடாது. 1908 பார்த்தோம்னா அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஓகே, அரெஸ்ட் பண்ணி கடைசியாக வந்து விஓசிக்கு உங்களுக்கு வந்து இது கொடுத்தாங்க இல்லையா, சார்ஜஸ் போட்டாங்க இல்லையா, சார்ஜ் போட்டு அரெஸ்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 7/7/1908. 7/7/1908 ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது, அதை நினச்சிக்கலாம். புரியுதுங்களா? எப்படின்னா 19 மார்ச் 1907 பிபின் சந்திரபால் ரிலீஸ் ஆகிறாங்க. அதை கொண்டாட போயிட்டு 12 மார்ச் 1908 அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. கடைசியாக 7/7/1908 பார்த்தோம்னா அவங்க மேலே கில்ட்டி வந்து இது ப்ரூவ் ஆகிட்டு அவங்கள கொண்டு போய் இதில் போட்டுறாங்க, ஜெயிலில் போட்டுறாங்க ப்ரூவ் ஆகிட்டு. ஓகே, இந்த 3 டேட் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா விஓசிக்கு லைஃப் டைம் 20 இயர்ஸ் பார்த்தோம்னா அவருக்கு வந்து ஜெயில் கொடுத்துருவாரு. ட்ரெக்கோனியன் இதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா சிவா பார்த்தோம்னா 10 வருஷம் 10 years ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி சொல்லி அவங்க 2 பேத்துக்கும் இது கொடுக்குறாங்க. ஓகே.
ஓகே, இந்த பாக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ட் ஃப்ரம் த ஜட்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் கிங் எம்பரர் வர்சஸ் விஓசி அண்ட் சுப்ரமணிய சிவா. யார் கேஸ் அந்த கேஸில் இதாவது ஜட்ஜ் பார்த்தோம்னா கிங் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்எஸ் எப்போ நடக்குதுன்னு பார்த்தோன்னா 4th November 1908. 4th November 1908 அவர் வந்து கோர்ட்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கோர்ட்ஸ் சும்மா படிச்சு வச்சுக்கோங்க. பட் எப்போ இது நடந்துச்சு அப்படின்றத 4th November 1908 அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆஷ் மர்டர். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வாஞ்சிநாதன். இதில் ஆஷ் மர்டரில் ரொம்ப ஒரு முக்கியமான இது யாருன்னு பார்த்தோம் வாஞ்சிநாதன். அவரோட பர்த் பார்த்தோம்னா 1880 ஷ்ரவன்கோர் அப்படின்ற இடத்துல வந்து பிறக்கிறாரு. இவர் யாருன்னு பார்த்தோம்னா புனலூரில் ஒரு ஃபாரஸ்ட் கார்டாக இருந்தவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா பாரத் மாதா அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அசோசியேஷனில் இவர் வந்து இருக்கார். ஓகேவா, இந்த பாரத் மாதா அசோசியேஷன் 1904 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து இவர் வந்து இருக்கார். இவர் அந்த வாஞ்சிநாதன் அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் விவி சுப்பிரமணியம் அவர்கிட்ட ரிவால்வர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் பெற்றவர். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா 16 டேட் முக்கியம், டேட்டும் பார்த்துக்கணும். 1711 சாரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம். செவன்டீன் 6/1911 ஓகேங்களா. 17/6/1911 என்ன பண்ணுறாருன்னா திருநெல்வேலி கலெக்டரான ராபர்ட் ஆஷ் அப்படின்றவரை மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு அவர் சுட்டுறாரு. சுட்டுட்டு கடைசி அவருமே சூசைட் பண்ணி இறந்து போகிறாரு. ஸோ டேட் வந்து 17/6/1911. 7/6/67 அப்படின்னு வருது இல்லையா. ஸோ 16/7 நான் அப்படி தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ அதை கன்ஃபியூஸ் ஆக பார்த்துக்கலாம். 17/6/1911 அதில் வந்து எப்போ நடக்குது, யார் கொள்றாரு, திருநெல்வேலி கலெக்டரான ராபர்ட் ஆஷை கொண்டு வர்றாரு. எங்கன்னு பார்த்தோன்னா மணியாச்சி திருநெல்வேலியில். ஓகே, இவ்வளோதான் விஷயம். ஓகே, அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்வதேசி கேம்பெயின் வந்து எதால் ஸ்டார்ட் ஆச்சு, அதால் என்னென்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஏன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து தனியாக பிரிஞ்சாங்க, அதுக்கான காரணம் என்ன, பெங்கால் பார்ட்டிஷன்னா என்ன, எதுக்காக பிரித்தாங்க, யார் பிரித்தாங்க, எப்போ பிரித்தாங்க, எதுக்காக பிரித்தாங்க, அந்த மாதிரி எல்லா இதுவும் சொல்லி நம்ம படித்தோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லாம் என்ன வேலைத்தனம்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷனாக நெக்ஸ்ட் இதுலேயும் நம்ம பார்ப்போம். லைக் பகத்சிங் அவங்கள பற்றிலாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காந்தியன் ஏராவுக்கு முன்னாடி வந்து மெயினான வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆனி பெசன்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, அதில் வந்து எப்படிலாம் வந்து அந்த டைமில் தான் வேர்ல்டு வார் நடந்திருக்கும். 1914 1918 நடந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் வந்து என்னென்னலாம் இம்பேக்ட் இருந்துச்சு, அதே மாதிரி அதனால் மாட்ரிட்ஸும் மிலிட்ரியும் வந்து ஒன்று சேர்ந்தாங்களா, அதை சேர்த்தது யார் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி வேற என்ன வந்து ஆக்டெல்லாம் போட்டாங்க. அந்த டைமில் தான் லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க இந்து முஸ்லீம் யூனிட்டிக்காக. அதே டைமில் தான் வந்து ஜாலியன் வாலாபாக் நடந்திருக்கும். அதே மாதிரி கிலாஃபத் மூமெண்ட் அப்படின்றது அந்த விஷயத்தில் தான் நடந்திருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்தியன் லேபர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் ரெவல்யூஷனை ஒரு இதாக வச்சு இந்தியன் லேபர் மூமெண்ட்லாம் நிறைய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதை பற்றி தான் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 pages வந்து இருக்குது. அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அதை தான் நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் இதெல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒரு கிளியர் ஒரு ஓவர்வியூ வந்து இதில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணுறேன். பாய்.